அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகிறது? இந்த வாரத்தில் குருவின் வக்ர நிவர்த்தி, அது மட்டுமல்லாது மிக வலுவாக புதனின் வக்ர நிவர்த்தி, சூரியனின் பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் விளக்குவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்பை இந்த மார்ச் 3ஆம் வாரத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் பல கிரகநிலைகளில் ஏற்படும் மாறுதல் என்பது முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமைய போகிறது. அதிலும் ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய 4இல் வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய் 4இல் இருப்பது நன்மை நிறைவாக கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்களால் பெருமை வந்து உங்களை சேரும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. மேல் படிப்பிற்காக நீங்கள் செய்யும் முயற்சி அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். எடுத்த காரியம் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு கைகூடுவதோடு மட்டுமல்லாது பெரிய அளவில் நெருக்கடி என்று நினைக்கக்கூடிய சிரமம் நிறைந்த விஷயங்களுக்கு நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இந்த தருணத்தில் முன்னோர்களுடைய வழிகாட்டுதலின்படி பல காரியங்களை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தொடர்ந்து பல புண்ணிய காரியங்களை செய்வதோடு மட்டுமல்லாது எடுத்த முயற்சி அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. வீண் அலைச்சல் சிரமம் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதோடு எந்த விதமான காரியத்தை முயற்சி செய்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பெரும்பாலும் சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை ராசியின் அதிபதியான செவ்வாய் விளக்குவதோடு குருவின் சுப பார்வையும் அவரின் மீது பதிவதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பல மங்கள ஓசை நிச்சயமாக இல்லத்தில் கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மங்கள காரியங்கள் சிறப்பாக கைகூடும் அற்புதமான தருணமாக இந்த வேளை அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. எவ்வளவு பெரிய காரிய தடை சிரமம் சிக்கல் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளலாம். ஏனென்றால் சுகஸ்தானத்தில் ராகு அவர்களுடன் வலுவாக இணைந்திருக்கிறார். வித்யா காரகரான புதனும் சுபத்துவ பாதையில் வக்ர நிவர்த்தி பெற்று 4இல் வலம் வர போகிறாருங்க. சந்திரனும் இந்த இடத்தை கடந்து செல்ல போகிறார். நிழல் கிரகமான ராகு 4இல் இணைந்திருக்கும் கூடிய வேளையில் மோட்சக்காரகரான கேது 10இல் அமர்ந்திருக்கிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் உருவாகக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. 4இல் ராகு இருப்பது சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் கூட 70% மேல் கடக்கக்கூடிய சூழலில் இனி நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தான் உறுதியாக கிடைக்கும். எனவே நிச்சயமாக நல்ல மாறுதல் உண்டு. ஆனால் தொழில் ஸ்தானத்தை முழுமையாக கேது வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியாக சிறப்பான சந்தர்ப்பம் உண்டு. உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் செயல்படும் போது சுய தொழில் துவங்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. வித்யா கரகரான புதனும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் பல வகையான சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலக போகிறது. மிக வலுவான குடும்ப உறவுகள் அமையக்கூடிய வகையில் மாமன் மைத்துனர் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும். இந்த தருணத்தில் உறவினர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதால் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது புதிதாக வீடு கட்டி குடியேறக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தை இந்த கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் கிடைக்க இருக்கிறது. சந்திரன் மிக வலுவாக இந்த இடங்களை கடந்து செல்ல போகிறாருங்க. சந்திரன் நினைப்பதை விட பல நல்ல வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த வாரத்தில் வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார். அமாவாசை தினத்திற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறக்கூடிய சந்திரனின் அமைப்பால் வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. 5ஆம் இடத்தில் சனி மிக வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. 5இல் சனி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் முரண்பாடான பல பிரச்சனைகள் நிச்சயமாக சீராகும் வேலையாக பார்க்கப்படுகிறது. 5ஆம் இடத்தில் சனி முழுமையாக வலுப்படுத்துவதால் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்க முடியும். வீண் பலிகளுக்கு ஆளாகாத வகையில் வீண் பலிகளை கடந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சுய ஜாதகத்தை கணக்கிட்டு பார்க்கும் போது அற்புதமான மாற்றங்களை சனியின் அமைப்பால் சந்திக்க
சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது சனியுடன் இணைந்து சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். சுக்கிரன் மிக வலுவாக 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் உச்சபலம் பெற்று வலம் வருவதால் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் 5இல் உச்சம் பெற்றிருக்கும் சுக்கிரனின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. ஏராளமான நன்மைகள் உங்களை தேடி வரும் தருணமாகவும் இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நினைப்பதை விட மிக பெரிய அளவில் மக்கள் மத்தியில் செல்வாக்கையும் வரவேற்பையும் பெறக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் என அனைத்தையும் விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். ஆடை ஆபரண சேர்க்கை கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல மங்களகரமான காரியங்கள் இந்த தருணத்தில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. லாபம் பல மடங்கு உயரக்கூடிய வகையில் லாபத்தை சப்தம பார்வையால் பார்க்கிறாருங்க சுக்கிரன். எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இந்த வேளையில் மிக வலுவாக 5இல் நுழைகிறாருங்க. வாரத்தின் துவக்கத்திலிருந்தே 5ஆம் இடத்தில் நுழையும் சூரியனின் அமைப்பால் தந்தை வழி உறவுகளுக்கிடையே இருந்த மனஸ்தாபம் மிகப்பெரிய அளவில் விலக போகிறது. உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார். அலைச்சல், ஆரோக்கிய தொல்லை, நெருக்கடி, சிரமம் போன்ற அனைத்துமே விலகி நன்மையும் முன்னேற்றமும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சரியாக இந்த வேலையை திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்திற்கு முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் திருப்திகரமான சூழலை உருவாக்குகிறார் குரு பகவான். அஷ்டமத்தில் இருந்து மிக விரைவில் விலக போகிறார். எனவே குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கும் இந்த தருணத்தில் இருந்தே சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை சந்திக்கும் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. இதுவரை தடைபட்ட காரியங்களை திட்டமிட்டதை விட விரைவாக செய்து முடிக்க முடியும். பல்வேறு வகையான மங்களகரமான காரியங்கள் சிறப்பாக கைகூடும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றிருப்பதால் அனைத்திலும் சிறப்பான வளர்ச்சியை நோக்கி சந்திக்கும் தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து உங்களுக்கு பிடித்த உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையில்லாமல் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு